கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு மாலை வேளையிலேயும் 120 நாட்களில் வேத வாசிப்பு திட்டத்தினுடைய 56வது நாள் வேத பகுதியின் சுருக்கம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் முதல் 15ஆம் அதிகாரம் வரை. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் சாலமோன் தன்னுடைய ராஜ்யபாரத்தினுடைய 2ஆம் வருஷத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை அவன் கட்ட துவங்குகிறதையும், இந்த அதிகாரம் முழுவதும் கர்த்தருடைய ஆலயத்தை அவன் கட்டுகிறதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும். தேவாலயத்தை கட்டி முடிக்க 7 ஆண்டுகளும் ஆனதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் அவன் தேவனுடைய ஆலயத்திற்காகவும் தன்னுடைய தன்னுடைய மனைவிக்காகவும் அவன் மாளிகையை கட்டுகிறதை குறித்தும் அதனுடைய விரிவான காரியங்களை இந்த 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். 8ஆம் அதிகாரம் தேவாலய பிரதிஷ்டையை குறித்து இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். தேவாலயத்தின் பிரதிஷ்டை நாளிலே கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினதையும், பிற்பாடு 8ஆம் அதிகாரத்தில் சாலமோனின் நீண்ட ஜெபத்தை குறித்தும் இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சாலமோனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனோடு கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் பேசுகிறார். நீங்கள் என்னையும் என் கற்பனைகளை விட்டு விலகாமல் இருந்தால் உன் சந்ததியை ராஜ்யபாரத்தின் மேல் வைப்பேன் என்று, விலகினால் நான் உங்களை தேசங்களிலே சிதறடிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி முடித்த பின்பு ஈராமுக்கு சாலமோன் கொடுத்த பட்டணங்களை குறித்தும், சாலமோன் தேவனுடைய ராஜ்யத்திலே செய்த காரியங்களை குறித்தும், கப்பல்களை கட்டினதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரத்தில் சாலமோனுடைய ஞானத்தை கேட்கும்படியாக சேபாவின் ராஜஸ்திரி வந்து அவனை சோதித்து அவனுக்கு ஏராளமான பொன்னையும் வாசனை திரவியங்களையும் கொடுத்ததாக இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரத்தில் பெரிய சிங்காசனத்தை செய்வித்தான். எகிப்திலிருந்து அவன் குதிரைகளையும் ரதங்களையும் அவன் விலைக்கு வாங்கினதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் அதிகாரத்தில் சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை அல்லாமல் மோவாபியர், அம்மோனியர், ஏதோனியர், சீதோனியர், ஏத்தீரான அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்து அது நிமித்தம் அவர்களுக்கென்று விக்கிரக கோவில்களை அவன் சிலைகளை வடிவமைத்தான். கர்த்தர் அவனை எச்சரித்தார். அவன் கேட்காமல் போனது நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு விரோதிகளை எழும்ப பண்ணினார். ஆதாதை, எரோபயாமை, ரேசேன் என்கிறவர்களை அவனுக்கு விரோதமாக எழும்பினான். எரோபயாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை அகியா தீர்க்கதரிசியின் மூலமாய் உண்டாகி, அந்த தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின்படியே அவனை இஸ்ரவேலிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவேன் என்றும் கர்த்தர் உனக்கு வார்த்தை சொல்லுகிறார். எரோபயாமினுடைய வார்த்தையை கேட்டதான சாலமோன் எரோபயாமை கொல்லும்படியாக அவன் நினைத்த பொழுது எரோபயாம் அவனை விட்டு ஓடிப்போய் வேறு எகிப்து தேசத்திலே அவன் ஒளிந்திருக்கிறான். சாலமோன் மரித்து போகிறான். சாலமோன் 40 ஆண்டுகள் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அரசாண்டான். 12ஆம் அதிகாரத்தில் சாலமோனின் குமாரனாகிய ரெகோபயாம் ராஜாவாக்கும்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூடின பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ரெகோபயாமுக்கு வைத்ததான நிபந்தனை, தகப்பனுடைய அந்த நாட்களை விட உன்னுடைய நாட்கள் எங்களுக்கு லகுவாக இருக்கும் என்று கேட்ட பொழுது தன்னோடு கூட வளர்ந்த வாலிபர்களின் யோசனையின்படி நடந்து முதியோர் யோசனை தள்ளிவிட்டதினாலே அவனை 10 கோத்திரங்கள் பிரிந்து போனது, ஒரு கோத்திரம் மாத்திரம் ரெகோபயாவை பின்பற்றினது. இப்படி ரெகோபயாம் அதோராமை அனுப்பின பொழுது அவனை கொண்டு போட்டார்கள். இதனாலே ரெகோபயாம் புறப்பட்டு போனான். அவன் யுத்தத்துக்கு ஆயத்தமான பொழுது கர்த்தர் செமாயாவின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி யுத்தத்தை தடுத்தார். எரோபயாம் கர்த்தருடைய அவன் ராஜ்யபாரத்துக்கு வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை விட்டு தாண்டி போய்விடக்கூடாது என்பதில் கவனமாயிருந்து 2 கன்றுக்குட்டிகளை பெத்தேலிலும் தானிலும் அவன் வார்ப்பித்து வைத்தான். இது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாக அந்த காரியம் முடிவடைந்தது. 13ஆம் அதிகாரத்தில் எரோபயாம் பலி செலுத்தும்படியாக பலிபீட தண்டையில் நிற்கிற யூதாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி புறப்பட்டு வந்து பலிபீடத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அப்படியே நடக்கிறது. தீர்க்கதரிசியை பிடிக்க கை நீட்டின பொழுது எரோபயாமின் கைகள் மறுத்து போயிற்று. திரும்ப ஜெபித்த பொழுது அவன் கை சொஸ்தமாயிற்று. ராஜா தன்னோடு கூட வந்து போஜனம் பண்ணும்படியாய் அவனை கேட்டுக்கொண்ட பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி தண்ணீர் குடியாமல் புசியாமல் போனபடியே திரும்பாமல் அவன் திரும்பி போகிறான். இதை அறிந்த கிழவனான தீர்க்கதரிசி அவனை கர்த்தருடைய வார்த்தையை பொய்யாய் சொல்லி திரும்ப அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய வீட்டிலே வைத்து அவனுக்கு வார்த்தைகளை சொல்லுகிறான். அந்த வார்த்தையின்படி அவன் நடந்து கொண்ட பொழுதோ
கர்த்தருடைய வார்த்தையை மீறினதினாலே சிங்கம் அவனை கொன்றது, அவனை தின்னவும் இல்லை, அவன் கழுதையை முறித்து போடவும் இல்லை. இதை கேள்விப்பட்ட கிழவனான தீர்க்கதரிசி அவனை திரும்ப தேடி வந்து அவனை எடுத்து தன்னுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணி தான் மரித்த பின்பு தன்னையும் அங்கே அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டான். 14ஆம் அதிகாரத்தில் யெரொபெயாமின் மகன் அபியா வியாதியில் விழுந்த பொழுது தன் மனைவியை பார்த்து வேஷம் மாறி அகியா தீர்க்கதரிசியினிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி அனுப்புகிறான். கர்த்தர் அகியா தீர்க்கதரிசிக்கு வார்த்தையை வெளிப்படுத்தி யெரொபெயாமின் மனைவிக்கு தேவனுடைய வார்த்தையை விரோதமாய் அங்கு பேசுகிறார். இப்படி அபியா மரித்து போகிறான், யெரொபெயாமும் மரித்து போகிறான். யெரொபெயாம் மரித்து போன பின்பு அவனுடைய காலத்திலே ஸ்தோத்திரம் யெரொபெயாமினுடைய மகனாயிருந்த நாதாப் ராஜாவாகிறான். சாலமோனின் குமாரர் ரெகொபெயாம் யூதாவிலே 41 வயதாகும்போது ராஜாவாக இருந்து சமஸ்த இஸ்ரவேல் 17 ஆண்டுகள் ராஜ்யபாரம் பண்ணினான். கர்த்தருக்கு விரோதமாய் ஜனங்கள் ஸ்தோத்திரம் நடக்க ஆரம்பித்தார்கள். அது நிமித்தம் எகிப்தின் ராஜா வந்து சாலமோன் செய்து வைத்ததான பொன் பரிசுகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அதற்கு பதிலாக வெண்கல பரிசுகளை செய்து வைக்கிறான் ரெகொபெயாம் செய்து வைத்தான். 15ஆம் அதிகாரத்தில் யெரொபெயாமினுடைய 18ஆம் வருஷத்தில் அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி 3 வருஷம் எருசலேமிலே ராஜாவாயிருந்தான். கர்த்தரை போல உத்தமமாய் தாவீதை போல பின்பற்றவில்லை. இந்த அதிகாரத்திலே அவனுடைய மகனாகிய ஆசா ராஜ்யபாரத்துக்கு வருகிறான். ஆசா ராஜ்யபாரத்துக்கு வந்த பொழுது தன் தாய் கட்டின பலிபீடத்தையும் தகர்த்துவிட்டு கர்த்தருக்கு முன்பதாக தன்னுடைய இருதயத்தை நேராக்குகிறான். இந்த அதிகாரத்திலே ஸ்தோத்திர பெனதாத் என்கிற ராஜா ஆசாவுக்கு செவி கொடுத்து பாஷாவை அவனுடைய கட்டின கட்டடங்களை எல்லாம் இடித்து தரைமட்டமாக்குகிறான். பாஷாவினுடைய காலங்கள் முடிந்த பிறகு ஆசா பிதாக்களுடைய நித்திரை என்றோ அடக்கம் பண்ணப்படுகிறான். அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகிறான். இந்த அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நாதாபை கொண்டு யெரொபெயாம் குடும்பத்திற்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகும்படி செய்கிறார். இந்த அதிகாரத்தை வாசித்த நீங்கள் பாக்கியசாலிகள், வாசியுங்கள், தியானியுங்கள். ராஜாக்கள் செய்த தவறுகளை நீங்களும் செய்யாதிருக்க கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றும்படி இந்த வேத பகுதி நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. கர்த்தரே வார்த்தைகளை சொல்லியிருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமாய் நடக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு விரோதமாய் நம்மிலே நிறைவேறும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகையிலே கவனியுங்கள், சிந்தியுங்கள், வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கும்படியாக உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you. ஆமென். ஆமென்.